அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து அஃப்லாடோன்ங்கிற ஸ்வீட் செஞ்சுருக்கேங்க. இது வந்து பாம்பேல ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே போகிறவங்க வந்து சாப்பிடாம இருக்க மாட்டாங்கங்க. ஊருக்கு வந்தாலும் அவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான ஸ்வீட்டுங்க இது. செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் விலை கூடன்னு சொல்லுவாங்க அங்கே. இது வந்து 800 சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த ஸ்வீட்டை வீட்டில் அதே டேஸ்ட்டில் நம்ம செய்யலாம். முதல்ல வந்து நான் வந்து கோவா செஞ்சுக்கிறேங்க. 50 கிராம் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். கோவா நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாக்கா அதையும் செஞ்சுக்கலாம். ஈஸியாக வீட்டில் செய்யலாம். அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. மில்க் பவுடர் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நல்லா உருகிடுச்சு, பட்டர் உருகிடுச்சு. இப்போ வந்து 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். திக்கான பால் சேர்த்துக்கிறேன். மில்க் பவுடர் பாருங்கள், 1 கப்பு இருக்குது. 100 கிராம் இருக்கும், அது சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும், கருகி போயிடும். மில்க் பவுடர் சேர்த்தனால சீக்கிரம் நமக்கு ரெடி ஆயிரும். மொத்தம் எனக்கு 15 நிமிஷம் ஆச்சுங்க. கோவா ரெடி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு எனக்கு. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னொரு 5 நிமிஷம் நான் கிண்டிகிட்டே இருந்தேனாக்கா நான் கோவா ரெடி ஆயிரும். கோவா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கோவா நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். இது கடையில் வாங்கினா இதுவும் விலை கூடங்க. நமக்கு அதே டேஸ்ட்டில் இது இருக்கும். இன்னொரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் கோவாவை. இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. அடிகனமான சட்டியாக இருக்கணும். இதில் திருப்பி நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரும் கீயும் சேர்த்துக்கிறேங்க, ரெண்டும் கலந்தது. கீ மட்டும் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். ஒரு கப்பு நான் ரவா சேர்த்துக்கிறேங்க. கீ வந்து 100 கிராம் சேர்த்துருக்கேன். நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணுங்க ரவாவை. நல்லா சிம்மில் வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து 3/4 கப்பு வந்து நான் சீனி போட்டுக்கிறேன். 1 கப்பு ரவாக்கு நான் 3/4 கப்பு சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைன்னா 1 கப்பு சேர்த்துக்கோங்க. காரமல் கலருக்கு வரும். நம்ம கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நேச்சுரலான கலரில் இருக்கும் அது. கலர் ஃபுட் கலர்னால் எதுவுமே நம்ம சேர்க்கல. இப்போ வெள்ளையாக இருக்குங்களே, அப்படியே நிறம் மாறும். இப்போ இந்த மில்க் பவுடர் வந்து நான் வந்து இதில் 1/2 கப்பு சேர்த்துக்கிறேங்க. நிறம் மாறுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுது பாருங்கள். நம்ம எடுத்து வச்சா கோவாவை இப்போ சேர்த்துக்கலாம். இன்னும் 1 கப்பு நான் பால் சேர்த்துக்கிறேங்க.
நல்லா திக்கான பாலாக இருக்கணும். நல்லா அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். எப்படி திரண்டு வந்துச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். ஆஃப் லட்டோன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னொரு கண்ணாடி பாத்திரத்தில் நான் ஆயில் தடவிக்கிறேன். ஒரு கப்பு ரவாவுக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். 1.5 கப்பு மில்க் பவுடர் போட்டிருக்கேன். நமக்கு நிறையா கிடச்சிருக்கு பாருங்கள். இது கடையில் வாங்கினாக்க இது கிலோ வந்து 800 ரூபான்னு சொல்லுவாங்க. கலரை பாருங்கள் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். ப்ரௌன் கலர் வந்துருக்கு பாருங்கள். இது நேச்சுரலான கலர். இது ஃபுட் கலர்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கல. நல்லா கரெக்ட் பண்ணிக்கணும். பாதாமும் பிஸ்தாவும் சின்ன சின்ன பீஸாக நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அலங்கரிக்கிறதுக்கு அது மேலே தூவி விட்டுக்கலாம். இது அப்படியே ஆறணுங்க. 3 மணி நேரம் ஆற விட்டுறணும். ஆற விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ காஸ்ட்லியான ஸ்வீட் நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆறிடுச்சு. கட் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.